ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. என்பிடெல் கோர்சஸ் பற்றி சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் அதை ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஓகே. இப்போ ஸ்வயம் என்பிடெல் அப்படின்னு சொல்லி கூகுள் ப்ரௌசரில் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஓகே. இதில் நீங்கள் சைன்இன் போட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட் போட்டே உள்ளே போய்க்கலாம். சரியா? அப்படி போனீங்கன்னா இங்கே உங்களோட ஜிமெயில் ஐடி இங்கே இருக்கும். சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், என்ரோல்மெண்ட்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் ஜூலை 2025. இது நேற்றுலேருந்தோ முந்தா நேற்றுலேருந்தோ தான் இருக்குது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி தான் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட்டு பாருங்கள், ஜூலை டு டிசம்பர் இந்த செமஸ்டருக்கு ஜூலை டு டிசம்பர் 2025க்கு இதான் கோர்ஸ் லிஸ்ட்டு. இதில் ஓப்பன் பண்ணி நம்ம ஓவராலாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு எல்லா கோர்ஸும் அதில் பார்த்துக்கலாம். அப்படி நம்ம பர்டிகுலராக ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம கேட்டகரி டிபார்ட்மெண்ட்டுன்னு செலக்ட் பண்ண, அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி கேட்டகரியில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செலக்ட் பண்ணிங்கன்னா சப் கேட்டகரி அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுக்கு பிரான்ச் நேம் வரும். இதில் சப்போஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கலை கிளிக் பண்ணுறேன். மெக்கானிக்கலில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இதிலே வந்துடும் ஃபுல்லாக. ஓகே, இதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த கோர்ஸு இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வந்து இது ஏஐசிடி எஃப்டிபி கோர்ஸா இல்லையா அப்படிங்கிறது போட்டுருவாங்க. ஓகே, ஏஐசிடி அப்ரூவ்டு எஃப்டிபி கோர்ஸஸ். ஸோ இதை பண்ணால் தான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ். எஃப்டிபி கோர்ஸ்னு இருக்கிறது பண்ணால் தான் பாயிண்ட்ஸு. அப்படி இல்லாததை நம்ம பண்ணால் நம்ம சர்டிஃபிகேட் மட்டும்தான் வரும். அதாவது அந்த மார்க் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வரும். அது எஃப்டிபியில் சேராது. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது ஏஐசிடி அப்ரூவ்டு எஃப்டிபி கோர்ஸு. அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே பார்த்துக்கலாம். கோர்ஸ் டூரேஷன் எப்போலேருந்து எப்போ வரைக்கும், 12 வீக்ஸா 4 வீக்ஸா 8 வீக்ஸா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எக்ஸாம் டேட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம் டேட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எதுக்கு வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏஐசிடி அப்ரூவ்டு எஃப்டிபி கோர்ஸ் இல்லாததை நீங்கள் பார்க்க வேண்டாம். சரியா? சப்போஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போட்டு வச்சுக்கலாம். பட் அது வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த எஃப்டிபி கோர்ஸ்னு இருக்கிறது தான் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அதாவது 4 வீக் கோர்ஸாக இருந்தால் 1 பாயிண்ட் ஆட் ஆகும். 8 வீக் கோர்ஸாக இருந்தால் 2 பாயிண்ட்ஸு. 12 வீக் கோர்ஸ்னால் 3 பாயிண்ட்டு ஆர் 4 பாயிண்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு ஒரு இதில். ஓகே, அப்படி ஆட் ஆகும். ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே கீழே பார்த்துக்கலாம், எஃப்டிபி கோர்ஸா இல்லையாங்கிறத கீழே போட்டிருப்பாங்க. அதில் எஃப்டிபி கோர்ஸ் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஓவரால் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைனல் கோர்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வரும். இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணி. ஓகே, இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4 வீக் கோர்ஸு, நார்மலாக 4 வீக் கோர்ஸு ஒரு மாதத்துலேயே முடிஞ்சிடும். எப்போ ஆரம்பிக்குது? ஸ்டார்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து ஜூலை 21 ஆரம்பிக்குது. எண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆகஸ்ட் 15. ஓகேவா? 8 வீக் கோர்ஸு ஜூலை 21 ஆரம்பித்து செப்டம்பர் 12 முடியுது. 12 வீக் கோர்ஸு அதே ஜூலை 21 ஆரம்பித்து அக்டோபர் 10 முடியுது. ஓகே, இது செட் 2 கோர்சஸ். அது ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 2021, அதாவது சாட்டர்டே சண்டேஸில் தான் நடத்துவாங்க. சாட்டர்டே சண்டேஸ் ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன்னு நடத்துவாங்க. ஓகே, ஆன்லைன் எக்ஸாம். அதே மாதிரி இது செப்டம்பர் 19 மட்டும்தான், இது சண்டே மட்டும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சண்டே, அக்டோபர் 24, அக்டோபர் 31, அக்டோபர் 25, 26 இது சண்டேவா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் டேட்ஸை வந்து நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இப்போ புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்பிடெல் அப்படின்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் மட்டும் போடுங்க, கன்ஃபியூஷன் வேண்டாம். நல்லா உங்களுக்கு ஃபெமிலியரான கோர்ஸ், நல்லா பிடிச்ச கோர்ஸு, நல்ல இன்ட்ரெஸ்டான கோர்ஸு எது வேணாலும் போடுங்க. மோஸ்ட்லி 8 வீக் மேலே போடுங்க. 4 வீக்குங்க வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக முடியும்.
அது கூட போடலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 4 வீக் கோர்ஸ் கூட முடிச்சிக்கலாம். ஏன்னா 4 வீக் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் தான் இருக்கும் எக்ஸாமில் 25 கொஸ்டின் இருக்கும். 25 2 மார்க். அதை வந்து 100 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 75 கன்வெர்ட் பண்ணுவாங்க. 4 வீக் கோர்ஸில் உங்களுக்கு 4 அசைன்மெண்ட் இருக்கும். அந்த 4 அசைன்மெண்ட்டில் 3 அசைன்மெண்ட்டு பெட்டர் மார்க்ஸ் இதில் எந்தெந்த அசைன்மெண்ட்டில் பெட்டர் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்களோ 3 அசைன்மெண்ட்டை எடுத்துக்குவாங்க. அதாவது 3 பெட்டர் ஸ்கோர்டு அசைன்மெண்ட்ஸ். அதை எடுத்து 25க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் வந்து 75 கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு பர்சன்டேஜ் வந்து சர்டிஃபிகேட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, சரி. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஐடி, டிசிப்ளினு, கோர்ஸ் நேமு, அதை யார் எடுக்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர் நேமு, கண்டக்டிங் இன்ஸ்டிடியூட்டு, டியூரேஷன் 12 வீக்கா 4 வீக்காங்கிறது இதிலே வந்துடும். 12 வீக் 8 வீக் 4 வீக் அப்படிங்கிறது இதிலே சொல்லிடும். டைப் ஆஃப் கோர்ஸ் ரீரன் அப்படின்னு சொன்னால் இது பழைய கோர்ஸ்னு அர்த்தம். முன்னாடியே பல தடவை அந்த கோர்ஸ் நடத்தியிருக்காங்க, இப்போ அதே மறுபடியும் நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். நியூ அப்படின்னு போட்டால் இப்போ புதுசாக இந்த செமஸ்டருக்குன்னு புதுசாக ஒரு கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ரீரன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் பழைய கோர்ஸில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதே வீடியோஸ் தான் போடுவாங்க மோஸ்ட்லி. அசைன்மெண்ட்ஸை மட்டும் மாற்றிக்குவாங்க. அசைன்மெண்ட்ஸு ஃபைனல் எக்ஸாம் அந்த கொஸ்டின்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதே அசைன்மெண்ட்டு அதே கொஸ்டின்ஸை கூட கொடுத்ததெல்லாம் இருக்குது. பாஸ்ட் டேஸில் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இப்போ வந்து மாற்றி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீரன்னாக இருந்தாலும் நம்ம இந்த பழைய வீடியோஸ் தான் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அசைன்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் புதுசாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட் டேட்டு, இது எண்டு டேட்டு, ஓகேவா, எப்போ முடியுதுங்கிறது, எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் டேட்டை பார்த்துக்கலாம் எல்லா கோர்ஸுக்கும். என்ரோல்மெண்ட்டு எப்போ எண்ட் ஆகுது, அதாவது என்ரோல்மெண்ட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ 2 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ரோல்மெண்ட் எப்போ எண்ட் ஆகுது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜூலை 28 எல்லாத்துக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஜூலை 28ஓட என்ரோல்மெண்ட் வந்து எண்ட் ஆகுது. எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வரைக்கும் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள், பணம் கட்டுறது. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் பணம் கட்டாமல் எந்த கோர்ஸை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலான்னு நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். என்ரோல்மெண்ட் எத்தனை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்குன்னா 4-5 சப்ஜெக்டை கூட என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான அசைன்மெண்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த கோர்ஸுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பணம் கட்டுறீங்களோ அந்த கோர்ஸுக்கு தான் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் எக்ஸாம் எழுதுகிற ஐடியா இருந்தாலும் ஒரு 2-3 கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் எது பெஸ்ட்டோ அதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அமௌண்ட் கட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நான்லாம் பண்ணுவேன். அது ஆக்சுவலாக ஒரு 4-5 கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 அசைன்மெண்ட் முடிஞ்சிடும். எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே 2-3 அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டோம்னா எந்த சப்ஜெக்டில் நம்ம அசைன்மெண்ட்டு 100 out of 100 வருது, ஒரு 2-3 அசைன்மெண்ட்டு அப்படின்னா சரி அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்ல ஒரு ஹையர் மொமெண்டமில் நம்ம படிக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். அசைன்மெண்ட்டில் ஆரம்பத்திலே மார்க் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். அதனால் அதுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாமல் எந்த கோர்ஸில் அசைன்மெண்ட் மார்க்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த கோர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ஆகஸ்ட் 15 போட்டிருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது யூஜியா பிஜியாங்கிறது இந்த காலமில் இருக்குது. கோரா எலக்டிவாக இருக்கிறது. அப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எஃப்டிபி. அந்த சம்மந்தப்பட்ட கோர்ஸு எஃப்டிபி எஸ்ஆர் நோன் இருக்கு பாருங்கள். நோன் இருக்கிறத நீங்கள் போட வேணாம். ஏன்னா நோன் இருக்கிறத போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வரும், எஃப்டிபி சர்டிஃபிகேட்டு வராது. இந்த எஸ்ன்னு இருக்கிறத போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எஃப்டிபி சர்டிஃபிகேட்டு வரும். ஏன்னா பணம் கட்டும்போது கூடவே எஃப்டிபிக்குன்னு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கட்டிடுவீங்க. ஸோ எஃப்டிபி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதனால் இந்த எஸ்ன்னு இருக்கிறத மட்டும் போடுங்க, நோன்னு இருக்கிறத நீங்கள் போட வேணாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டு ஜாயின் த கோர்ஸ். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோர்ஸ்னு வைங்க, இந்த கோர்ஸு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் ஏர்பிளேன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது எஃப்டிபி எஸ்ஸா நோவான்னு பார்க்குறேன். நோன்னு இருக்குது. அடுத்து ஒரு கோர்ஸ் எஸ்ன்னு இருக்குது. நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன்னு வைங்க. இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், ஜாயினிங் லிங்கை கிளிக் பண்ணிட்டேன்.
பண்ணிவிட்டு இதுதான் அந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஓகேவா, இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, இங்கே கீழே கொடுத்துருக்கா திஸ் இஸ் அன் ஏஐசிடி அப்ரூவ்டு எஃப்டிபி கோர்ஸ். அந்த எஸ்என் கொடுத்த கோர்ஸ் எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல திஸ் இஸ் அன் ஏஐசிடி அப்ரூவ்டு எஃப்டிபி கோர்ஸ் அப்படின்னு இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா சில பேர் அதை கவனிக்காமல் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த டிஸ்பிளே வராது. அப்படி வரலன்னா அந்த கோர்ஸை நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா நமக்கு எஃப்டிபி கோர்ஸ் தான் முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம அதை மட்டுமே பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூரேஷன் 8 வீக்ஸு, இது 8 வீக் கோர்ஸு. கோர்ஸ் ஸ்டேட்டஸ் அப்கமிங் வரப்போகுது. கோர்ஸ் டைப் எலக்டிவ் இங்கிலீஷு, 8 வீக் கோர்ஸு. கேட்டகரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதாவது டிபார்ட்மெண்ட்டு. கிரெடிட் பாயிண்ட்ஸு 2. 8 வீக் கோர்ஸ் இல்லையா, 8 வீக் கோர்ஸுக்கு வந்து 2 கிரெடிட் பாயிண்ட். அதான் 8 வீக் கோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்னா ஒரு எஃப்டிபிக்கு ஈக்குவலண்ட், அதாவது 1 வீக் எஃப்டிபிக்கு ஈக்குவலண்ட். 4 வீக்ஸ் கோர்ஸ் வந்து ஹாஃப் எஃப்டிபிக்கு ஈக்குவலண்ட். ஓகேவா, இதே 12 வீக்ஸ் கோர்ஸ் வந்து 1.5 எஃப்டிபிக்கு ஈக்குவலண்ட். ஸோ அது எப்படியோ நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். கிரெடிட் பாயிண்ட்டு 2 இதுக்கு 8 வீக் கோர்ஸுக்கு. இது யூஜி அண்ட் பிஜி 2 பேருமே பண்ணலாம். ஸ்டார்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 21 ஜூலை, எண்டு டேட்டு 12 செப்டம்பர். ஓகே, உங்களுக்கு 21 ஜூலையிலே வந்து அசைன்மெண்ட்டு வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, என்ரோல்மெண்ட் டேட், என்ரோல்மெண்ட்டு எப்போ எண்ட் ஆகுதுன்னா 28 ஜூலைக்குள்ளே நீங்கள் ஜாயின், அதாவது என்ரோல்மெண்ட் எப்படி அப்படின்னு சொன்னால் இங்கே போய் நீங்கள் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே டாப் லெஃப்டில் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் உள்ள. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம். என்ரோல்மெண்ட் எண்ட்ஸ் 28ஆம் தேதி முடியுது. எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் 15 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 15ஆம் தேதி கூட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸாம் டேட் என்னைக்குன்னா 21 செப்டம்பர். 21 செப்டம்பர் எக்ஸாம் டேட்டு. இது வந்து என்சிஐஎஃப் அது என்னன்னு தெரியல, அதை பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸாம் டேட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஓகே, சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படியும் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 15 தானே பண்ண போகிறோம் பணம் கட்டி. அதனால் அதுக்குள்ளே அவங்க எக்ஸாம் டேட், ஃபைனல் எக்ஸாம் டேட்டை சொல்லிடுவாங்க. சப்போஸ் நமக்கு கிளாஷ் ஆகுது, இல்லை இந்த சப்ஜெக்ட் ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நம்ம ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஓகேவா, இதில் எப்படி ஜாயின் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜாயின் கிளிக் பண்ணிவிட்டு, சரியா, ஜாயின் கிளிக் பண்ணோன்னே அது எந்த ஐடியில் போகுதுன்னு கேட்கு. ஏன்னா நான் முன்னாடி வந்து லாகின் பண்ணலை, அதனால் சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டு எல்லோரும் கூகுள் அக்கௌண்ட்டு ஆனில் தான் வச்சுருப்பீங்க, ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ. அது டேரெக்டாக நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் போகலாம். மறுபடியும் ஒரு தடவை ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுக்க தேவையில்லை. அக்கௌண்ட் ஆனில் இருந்தால் அதை அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, மெயில் ஐடி கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஓகே, ஜெண்டர், கண்ட்ரி ரிசைடிங் இந்தியா, பின்கோட், ஸ்டேட்டு, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு. ஓகே, ப்ரொஃபஷன், ஃபேக்கல்ட்டி, ப்ரொஃபஷனில் ஃபேக்கல்ட்டின்னு கொடுங்க. ஏன்னா இந்த ஏஐசிடி அப்ரூவ்டு எஃப்டிபி கோர்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும்தான். ஓகேவா, அதனால் ஃபேக்கல்ட்டியாக இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால் ப்ரொஃபஷனில் நீங்கள் ஸ்டூடெண்ட்லாம் கொடுக்காம, அதர்ஸ்னும் கொடுக்காம ஃபேக்கல்ட்டின்னு கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் மாஸ்டர் டிகிரியா பிஜியா போட்டு, ஏன்னா யார் வேணாலும் எந்த கோர்ஸ் வேணாலும் பண்ணலாம். யூஜி பிஜிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஓகேவா, நான் மாஸ்டர் முடிச்சிருக்கேன்றதுனால மாஸ்டர் டிகிரின்னு போட்டிருங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அது நீங்கள் போட்டுக்கலாம். இது ஏபிஏஆர் இது என்னங்கிறது தெரில, அதை நான் இன்னும் கொடுக்கல, எஸ்ஆர் நோவான்னு கொடுக்கல. எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர். லோக்கல் சாப்டர்
வந்து சில காலேஜஸ் வந்து லோக்கல் சாப்டர் வாங்கி வச்சுருப்பாங்க, பட் நிறைய காலேஜ் வாங்காமல் இருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் பாலிடெக்னிக்லன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி காலேஜு, தர்மாம்பாள் பாலிடெக்னிக் காலேஜு, அது மாதிரி ஒரு ஒரு 4 காலேஜுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் லோக்கல் சாப்டர் வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? லோக்கல் சாப்டர் அது அப்ளை பண்ணால் கிடச்சிரும். அது வாங்கணும்னு தேவையில்லை. நம்ம லோக்கல் சாப்டர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு எஸ்பிஓசி இருப்பாங்க அந்த காலேஜில். ஓகேவா? ஒரு எஸ்பிஓசி அதுக்குன்னு கோஆர்டினேட்டர் மாதிரி போட்டு அவங்க மூலமாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லை. எப்படியா இருந்தாலும் நம்ம எஃப்டிபி கோர்ஸ் தான் போட போகிறோம். நம்ம இந்த அதர்ஸில் வந்து நம்ம காலேஜ் நேமை கொடுத்துருவோம். சரிங்களா? எப்படியும் நம்ம பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்துடும், காலேஜ் பேரெல்லாம் வராது. ஓகே, அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். காலேஜ் ஸ்டேட் தமிழ்நாடு, காலேஜ் நேம் நம்ம இப்போ எங்கள் காலேஜ் வந்து இதில் இல்லைங்கிறதுனால அதரில் கொடுத்துருக்கேன். ரைட்டா? யூனிவர்சிட்டி நேம் அதுவும் அதரில் தான் கொடுத்துருக்கேன். ஏரியா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுத்து அப்டேட் ப்ரொஃபைல் அண்ட் ஜாயின் கோர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால அது மறுபடியும் கேட்கல. ஓகேவா? புதுசாக உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த நான் இப்போ ஜாயின் பண்ணேன் இல்லைங்களா, இப்போ ஜாயின் பண்ண கோர்ஸோட பேஜ். இதில் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம் எப்போ உங்களுக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அது டேட்லாம் கொடுப்பாங்க. திஸ் இஸ் 8 week கோர்ஸ் வில் பிகின் ஆன் July 21. ஸோ July 21 வரைக்கும் நீங்கள் இதில் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வராது மோஸ்ட்லி. July 21 ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் ஆன் ஆகும், வீடியோலாம் வரும், அசைன்மெண்ட் வரும். ஓகே, ரைட். அபவுட் த கோர்ஸ், இந்த கோர்ஸ் கோ டு கோர்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் போனால் கோ டு கோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணால் அந்த மாதிரி கோ டு கோர்ஸ்னு வரும். இதில் சிலபஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் சிலபஸ். இதில் என்னென்ன சிலபஸ் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் எல்லாமே நமக்கு ஃபெமிலியராக நம்மளால் பண்ண முடியுமா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்படி தெரியாத சிலபஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு கோர்ஸுக்கு போய்க்கலாம். அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கோர்ஸ் லே அவுட்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒத்து வருதுன்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் ப்ராக்ரஸ். நீங்கள் அசைன்மெண்ட்லாம் போடும்போது அசைன்மெண்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ப்ராக்ரஸில் பார்த்துக்கலாம். ஓகே, அசைன்மெண்ட்ஸ்லாம் இப்போ இருக்காது. ஓகே, ரைட். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கோர்ஸ் என்ரோல்மெண்ட். கோர்ஸ் என்ரோல்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அதான் August 15 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? August 15க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் அவங்க லிங்க் கொடுக்கல. ஏன்னா என்ரோல்மெண்ட்டை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லிங்க் கொடுக்கல. ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுப்பாங்க. அப்போலேருந்து பணம் கட்ட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் வேணால் நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அது உள்ளே எப்படி போடுறது அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 rupees ஃபீஸு, ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 500 rupees ஃபீஸு ப்ளஸ் 100 rupees எல்லாருக்குமே. அதாவது 1000 + 100. அந்த 100 எதுக்காக அப்படின்னு சொன்னால் எஃப்டிபி கோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த 100 rupees எக்ஸ்ட்ரா. ஓகே, முன்னாடியெல்லாம் ஒரு 5 years முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியே அனுப்புனாங்க, ஹார்ட் காப்பி சர்டிஃபிகேட் காப்பியே அனுப்புனாங்க. பட் இப்போ ஹார்ட் காப்பியெல்லாம் கிடையாது, சாஃப்ட் காப்பியை அவங்க ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம வேணும்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ சாஃப்ட் காப்பி மட்டும்தான் சர்டிஃபிகேட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். ரைட்டு. ஸோ இதுதான் கோர்ஸ் என்ரோல் பண்ணுற மெத்தடு இதுதான். ஸோ பாருங்கள், புதுசாக பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்க வேணாம். ஏதாவது ஒரு கோர்ஸ் போடுங்க. எந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த கோர்ஸ் போடுங்க. சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 4 week கோர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நிறைய கண்டென்ட் இருந்தாலும் படிப்போம், இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 12 week கோர்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 12 week கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 12 அசைன்மெண்ட் வரும். 12 அசைன்மெண்ட்டில் பெஸ்ட்டு 8 அசைன்மெண்ட்டை அவங்க ஸ்கோர் அதோட ஸ்கோரை வந்து அவங்க கேல்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? 25 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 8 week கோர்ஸில் 8 அசைன்மெண்ட் இருக்கும். 8 அசைன்மெண்ட்டில் பெஸ்ட்டு 6 அசைன்மெண்ட் மார்க்ஸை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, கேல்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க, 25 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 4 week கோர்ஸில் 4 அசைன்மெண்ட்டில் பெஸ்ட்டு 3 அசைன்மெண்ட்டோட மார்க்ஸை கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகேவா?
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் இல்லாமல் மல்டி டிசிப்ளினரின்னும் இருக்குது. உங்களுக்கு ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸஸ் அது ஓகே. மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதுலேயும் நிறைய கோர்சஸ், அதாவது ஜென்ரல் டாபிக்ஸ் அதெல்லாம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இந்த மாதிரிலாம் வரும். அதில் கூட லாஸ்ட் செமஸ்டர் ஒரு கோர்ஸ் பண்ணணும். அந்த 8 மாடலில் இருந்த நிறைய கண்டென்ட் அதில் இருந்துச்சு. ஓகே, அதை போடுறதுனா கூட போடலாம். எல்லாமே வந்து நம்ம விருப்பம்தான், நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் போடுறது தான். ஓகே, இதோ இங்கே மல்டி டிசிப்ளினரி பாருங்கள். மல்டி டிசிப்ளினரியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ நியூமரிக்கல் மெத்தட்ஸு, அக்ரெடிட்டேஷன் அண்ட் அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங். இந்த அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங்கிறது நமக்கு ஏற்கனவே இந்த எஃப்டிபிலாம் ப்ரோக்ராம்லாம் நடத்தியிருக்காங்க இல்லையா, ஓபி பற்றி. ஸோ அதனால் இந்த அவுட்கம் பேஸ்டு டீச்சிங் இன் பெடகாஜிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு செமஸ்டர் ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அது நாங்கள் போட்டிருந்தோம். 4 வீக் கோர்ஸ் தான் அது. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு தேவையானது நிறையா இருக்குங்க பாருங்கள். டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் ஜென்ரல் ப்ரோக்ராம்ஸு, டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் போன செமஸ்டர் இருந்துச்சு. அதே மாதிரி என்பிஏ அக்ரெடிட்டேஷனுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஜென்ரல் டிசிப்ளினரியில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு நல்ல ஃபெமிலியரான, நமக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டுமே போட்டுக்கலாம். சரிங்களா? இதில் ஓபிஇ அண்ட் அக்ரெடிட்டேஷன் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜென்ரலாக டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு தேவைப்படுற டாபிக்ஸாக இருக்கும். ஓகே, இது போடணும் அப்படின்னா போடுங்க. இல்லை சும்மா இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சும்மா என்ரோல் பண்ணி கூட அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் நம்ம அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நமக்கு எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லைனா கூட எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் இதில் வந்து நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்ரோல் பண்ணுறதுக்கு காஸ்ட் கிடையாது. என்ரோல் பண்ணிட்டோம்னாவே நமக்கு எல்லா அசைன்மெண்ட்டு, எல்லா வீடியோஸும் வந்துடும் மெயிலில். ஓகேவா? நமக்கு சர்டிஃபிகேட் ஒரு சப்ஜெக்டில் வேணும் அப்படின்னா மட்டும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஹால் டிக்கெட் வரும். எங்கேயாவது எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் சென்டரில் போய் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.